வாழ்க வளமுடன். ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி ஞாபகத்திறனை அதிகரிப்பதற்கு உண்டான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application, one of the online shopping now available Play Store App Store. Buymote e-shopping நாங்கள் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நிறைய புதுவிதமான ப்ராடக்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி எப்படியெல்லாம் நம்ம அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எப்படி செய்யலாம்னா, அவங்க தினந்தோறும் நல்ல முழுமையான உறக்கம் 7-9 மணி நேரம் அவங்க நல்லா தூங்கினா மட்டும்தான் அவங்க மூளைக்கு உண்டான ஓய்வு கொடுத்தால்தான் அந்த மூளை சீரான முறையில் செயல்படும். ஏன்னா தூக்கம் ரொம்ப அவசியம். அதனால் நம் மாணவர்களுக்கு நல்ல தூக்கம் கொடுப்பது மிகச்சிறந்தது. இரண்டாவது தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி எடுத்துக்கணும். ஒன்று இந்த வாக்கிங் போகிறது, இல்லை சைக்கிள் ஓட்டுறது, தோப்காரணம் போகிறது, இந்த மாதிரி உடலுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கொடுக்கணும். அடுத்து மூன்றாவது இந்த அவங்களுக்கு மூளையை பயன்படுத்துவதற்கு உண்டான சத்துக்கள் கீரை வாரத்திற்கு 3 முறை அல்லது 2 முறையாவது கீரையை பயன்படுத்தணும். அடுத்தது பச்சை காய்கறிகள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நம் மூளைக்கும் சரி, நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி. நம் முளைக்கட்டிய சுண்டல், நாட்டு கடலை அல்லது வேர்க்கடலை பச்சையாக சாப்பிடலாம். இல்லைன்னா கேரட்டு, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி தக்காளி பழம், அடுத்தது பப்பாளி காயாகவும் சாப்பிட்லாம், பழமாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறையா பச்சை காய்கறிகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நம் ஞாபகத்திறனை அதிகரிக்கலாம். அதோடு வல்லாரை கீரையும் பச்சையாகவும் சாப்பிடலாம், இல்லை துவையலாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளும் போது மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்கின்ற நேரம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதிகமாக படிக்காமல் ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் படிக்கும்போது அவங்களுக்கு அந்த படித்தது முழுக்க அவங்க மனதில் பதிவதற்கு உண்டான நம் நேரத்தை கொடுக்கணும். நேரம் கொடுக்காம தொடர்ச்சியாக 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது எது ஆள் மனதில் பதியணுன்ட்டு அது குழப்பம் வந்துடும். ஒரு அரை மணி நேரம் படிக்கிறோம்னா ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டு படித்தோம்னா ஆள் மனசில் அது நல்லா பதியும். அதோடு அதிகாலையில் நேரத்தோடு எழுந்திருக்கிறதும் ரொம்ப சிறப்பாக படிப்பதற்கு உண்டான பயிற்சியாகவும் இருக்கும். ஏன்னா அதிகாலையில் படிக்கும்போது எண்ண அலைகள் அதிகமாக இருக்காது. தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நம்ம படிக்கும்போது எண்ண ஓட்டம் அறவே இல்லாமல் இருக்கும். அப்பொழுது படிக்கும் பொழுது
படிக்கின்ற ஞாபகம் மனதில் பதியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.